bring out the recurrence relationship for the moment of Poisson distribution. Recurrence relationship அப்படின்றது வந்து ஒரு one of the property. Poisson distributionல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனை எழுத போறோம். ஸோ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன்றது என்னது? P of x equal to xனா e power minus lambda power x divided by x factorial. ரெக்கரன்ஸ் அப்படின்றது அடுத்தடுத்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. ஸோ நான் நெக்ஸ்ட் வேல்யூக்கு என்ன பண்றேன்? எக்ஸ் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 அப்படின்னா அடுத்த வேல்யூ 2, அடுத்த வேல்யூ 3 அப்படியே போயிட்டே இருக்கும்ல. அப்போ இந்த வேல்யூ எக்ஸ்னா அடுத்த வேல்யூ என்னவா இருக்கும்? எக்ஸில் 1 ஆட் ஆயிருக்கு, அடுத்தது எக்ஸில் 2 ஆட் ஆயிருக்கு. ஸோ அந்த எக்ஸ் தான் பேஸு, அதில் ஆட் ஆகிட்டே போகுது. இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த நான் எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன எழுதணும்னா எக்ஸ் பிளஸ் 1ன்னு எழுதுவேன். இப்போ இந்த பக்கமும் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். மைனஸ் லாம்டா பவர் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் பிளஸ் 1 ஃபேக்டோரியல். ஓகே, சரி. இப்போ இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இ பவர் மைனஸ் லாம்டா, இந்த எக்ஸ் லாம்டா பவர் எக்ஸ் பிளஸ் 1 நம்ம லாம்டா பவர் எக்ஸ் லாம்டான்னு எழுதலாம். லாம்டா பவர் 1ன்றதை லாம்டான்னு எழுதியிருக்கேன். எக்ஸ் பிளஸ் 1 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? ஃபேக்டோரியல்னா என்ன? உங்களுக்கு நம்பர்லனா ஈஸியாக இருக்குன்றதுனால நான் நம்பரில் எழுதுறேன். 5 ஃபேக்டோரியல்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 5 இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் எழுதலாமா? 4 ஃபேக்டோரியல்னா என்ன அர்த்தம்? 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. ஸோ இந்த 5 ஃபேக்டோரியலை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த டேர்ம் இன்ட்டு அதுக்கு அடுத்த டேர்ம், இந்த அடுத்த டேர்ம்ன்றது ஒரு டேர்ம் ரெடியூஸ் ஆகி வரும். ஸோ 5க்கு அடுத்தது 4, 4க்கு அடுத்தது 3, அப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ எக்ஸ் பிளஸ் 1 நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி எழுதணும்? எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஃபேக்டோரியல்னு எழுதலாமா? இப்போ இதை நம்ம வந்து நம்மளோட கொஸ்டின் ஃபார்மேட்டுக்கு எழுத போகிறோம். ஸோ மேலே இருக்கிற இந்த ஈக்குவேஷன் 1 ஃபார்மேட்டுக்கே கொண்டு வரணும் இந்த ஈக்குவேஷனை. இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா அங்கே இ பவர் மைனஸ் லாம்டா இருக்குது. ஸோ இங்கேயும் இ பவர் மைனஸ் லாம்டா பவர் எக்ஸ், இங்கேயும் லாம்டா பவர் எக்ஸ், கீழே எக்ஸ் ஃபேக்டோரியல். இதை மூணையும் இந்த பாக்ஸில் இருக்க மூணையும் தனியாகவும் மீதி இருக்கிறத தனியாகவும் எழுதுவோம். ஸோ லாம்டா பை எக்ஸ் பிளஸ் 1 தனியாகவும் இ பவர் மைனஸ் லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் தனியாகவும் எழுதுகிறோம். ஓகே, இப்போ பை யூசிங் 1 நம்ம எப்படி எழுதலாம்? இந்த பக்கம் எக்ஸ் பிளஸ் 1, இங்கே லாம்டா பை எக்ஸ் பிளஸ் 1, இ பவர் மைனஸ் லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல் அப்படின்றது நமக்கு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அந்த 1ன்றது என்னது? பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதை வந்து நான் இங்கே கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து 1லேருந்து எடுத்துகிட்டு வந்து அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடே எழுதியாச்சு. இது ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ நெக்ஸ்ட் வேல்யூக்காக நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம்.